ஸோ 3 மாதம் நடக்கும்போதே நமக்கு இவ்வளோ இம்பாக்ட் வந்து கொடுக்குது. ஸோ இன்னொரு இது ஒரு 3 மாதம் நீடிச்சது அப்படின்னா டிப்ரெஷன் வரதுக்கு இது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, டிப்ரெஷன் வராது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, எப்படி $10 விலை ஏறிச்சுன்னா 0.3 to 0.5 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஏறலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. மக்கள் உண்மையிலே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இருப்பாங்களா? இது இருந்தால் எவ்வளோ இம்பாக்ட் சார் இந்த பெட்ரோல் விலை குறையறதுக்கு இது வாய்ப்பு இருக்கா இனிமேல்? இல்லை, நீங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா எங்கே ஃபஸ்ட்டு வரும்? சிட்டியில் தான் வரும். சிட்டியில் தான் ஜாஸ்தி மக்கள் இருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வருவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க, அங்கே கம்ப்யூட் பண்ணுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் என்ன ஆகும்? சின்ன அளவில் குறையும், பெருசாக குறையாது. நீங்கள் அந்த வார் நிறுத்தினா கூட நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த எல்பிஜியோ எல்என்ஜியோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரப்போகிறது இல்லை. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரிலாம் அடி வாங்கிட்டாங்க. கத்தாரில் இருக்கட்டும், சவுதியில் இருக்கட்டும், எல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு அவங்களுக்கு 6 months ஆகுன்றாங்க. திடீர்னு ஈரான் சொல்கிறான், ஸ்ட்ரைட் ஹோம்ஸில் வரது எல்லாத்துக்கும் நான் டோல் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்றான். அப்போ டோல் கலெக்ட் பண்ணாலும் க்ரூடு ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் நிற்கும். ஸோ இவங்க 2 பேரும் மனசு வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா எக்கானமி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சாதிப்பு இருக்குது. சவுத் கொரியா, தாய்வான், ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ், யூஎஸ்ஏ, இவங்க சைனாவில் கொஞ்சம் இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் மார்க்கெட் 100% 90% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னும் ஏஐ பபுள் வர மாதிரி ஒன்றும் தெரியல. அதனால் அவன் அங்கேயே தான் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் போர்ட்ஃபோலியோ பார்க்காம நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டரு, நமக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி இருந்தாங்கன்னா அவங்களோட டென்ஷனும் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 9 மாதம் கழிச்சு மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மை அசெட் கன்சாலிடேஷன் வெப்சைட்டினுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். உங்களுக்கு வணக்கம். உங்களோட நேருக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்படி சார் இருக்கீங்க? அசவர் குட் தான். மார்க்கெட் தான் கொஞ்சம் பேட் ஆகிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்ப ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது பத்தாததுக்கு இந்த வார், அதுக்கப்புறம் பிரதமர் மோடி கொடுத்த இந்த வார்னிங்ஸ், இது எல்லாமே இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வார்னிங்ஸ் ஒரு 6 முக்கியமான வார்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் முதல்ல வந்து கோல்டு வந்து நீங்கள் 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அடுத்த நாளே வந்து கோல்டு இம்போர்ட் டேக்ஸ் 6லேருந்து 15% ஏற்றிட்டாங்க. என்ன சார் காரணம்? இல்லை, இப்போ நம்ம அந்நிய செலவாணி வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது நம்மளுக்கு. அதாவது அந்நிய செலவு கையிருப்பும் குறைஞ்சிட்டே வருது. இது 2 நடந்ததுன்னா நாளைக்கு நீங்கள் வாங்கினா எப்படி வாங்குங்க? ஒரு பொருளை போய் வாங்க முடியாதுல்ல. நீங்கள் வாங்கினா டாலரில் தான் கொடுத்து வாங்கணும். ஏன்னா டாலர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கரன்சி ஆகிடுச்சு. இப்போ டாலர் நீங்கள் கையிருப்பு குறைஞ்சினே வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானில் டாலர் கையிருப்பு 15 பில்லியன் இருக்குது. நம்மகிட்ட கிட்டத்தட்ட 600 பில்லியன் வச்சுருக்கோம். அது நம்ம கோல்டு நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். கோல்டோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இது நீங்கள் கையிருப்பு குறைஞ்சினே வந்தால் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதை கையிருப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். செலவு தேவையில்லாத செலவுகள், இப்போ நீங்கள் கோல்டு வாங்கணும் கிரேஸ்க்காக வாங்குறாங்க, கன்சம்ஷன் ஒரு பெண்ணோட திருமணத்துக்கு வாங்குறாங்க, ஒரு சுப நிகழ்ச்சி வாங்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ETF இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய கொடுத்துட்டாங்க. அப்போ கோல்டு வந்து கோவிடுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% 30% ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அப்போ 20-30% கிடையாது, எல்லாருமே அங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட் பார்த்தாங்க அந்நிய இம்பார்ட்டண்டான ஒரு செலவு கிடையாது. இப்போ ஒரு மெடிக்கலுக்கு போகிறாரு, ஒரு எஜுகேஷன் போகிறாங்க, அதுக்கு நீங்கள் டாலர் சேர் பண்ணால் இட்ஸ் ஓகே. ஸ்பெகுலேஷனுக்கு தானே இப்போ கோல்டு வாங்குறாங்க, நிறைய ரிட்டர்ன். ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துக்கு, இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்துக்கு வாங்குறத கொஞ்சம் டிஃபர் பண்ணி வாங்காதீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லலை, வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லலை. இப்போ வாங்காத கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்ம மாதிரி நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் இது. ஓகே, அதனால தான் இப்போ இந்த இம்போர்ட் டேக்ஸுமே ஏற்றிருக்காங்களா சார்? யாருமே வாங்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இல்லை, டேக்ஸ் ஏற்றுனா வாங்க மாட்டாங்க, விலை ரிட்டர்ன்ஸ் குறைய ஆரம்பிக்கும்ல, அதனால அதை ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. பட் அதில் என்ன ஆகுதுன்றாங்க, இப்போது திடீர்னு பேன் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு அது மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ரூமர் அது மாதிரி வந்து தான் இப்போ முந்தானத்தி பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஃபுல்லாக மக்கள் நிறைய இன்னும் 2-4-5 மாதத்தில் கல்யாணத்துக்கு வரவங்கலாம் போய் கடைன்னு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியை பார்க்குறோம். ஸோ இது மாதிரி சில நேரம் நல்ல விஷயம் சொன்னாலும் மக்கள் நெகட்டிவாக எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட இம்பாக்ட் தான் இது நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸுமே ஒரு பக்கம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால பெட்ரோல் விலை தான் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச அளவுக்கு இருங்கன்னு சொல்றாங்க. மக்கள் உண்மையிலே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இருப்பாங்களா? இது இருந்தால் எவ்வளோ இம்பாக்ட்ஸ் இந்த பெட்ரோல் விலை குறையறதுக்கு இது வாய்ப்பு இருக்கா இனிமேல்? இல்லை, நீங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா எங்கே ஃபஸ்ட்டு வரும்? சிட்டியில் தான் வரும். சிட்டியில் தான் ஜாஸ்தி மக்கள் இருக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க, அங்கே கம்ப்யூட் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் என்ன ஆகும்? சின்ன அளவில் குறையும், பெருசாக குறையாது. இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 மில்லியன் பேரல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் ஆவரேஜாக நம்மளுது. கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் ஒரு 10% குறையலாம், 5% குறையலாம்,
ரெண்டாவது லாங் டிஸ்டன்ஸ் போவாங்க, இங்கேருந்து கோயம்புத்தூர் கார் எடுத்துன்னு போவாங்க. இவங்கெல்லாம் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, விலை ஏசுறாங்க அப்படின்னு சொல்லி ப்ராபப்ளி ட்ரெயினோ பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது லக்ஸரி காரில் போனால் நம்ம கன்வீனியன்ஸ்னு பார்க்குறாங்க, அதை நம்ம பஸ்ஸில் போனால் பார்க்கலாம். இப்படி குட்டியாக ஒரு அளவுக்கு தான் சேவ் பண்ண முடியுது, பெருசாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் குட்டியாக சேவ் பண்ணிட்டு நம்ம அந்நிய செலவாணி வெளில போகிறத நம்ம குறைக்க ட்ரை பண்ணலாம். அதோட இம்பேக்ட் டெய்லி ஒரு 50 பைசா 70 பைசா நம்மளுக்கு ரூபா குறைஞ்சினே வரதுக்கு பதிலாக கொஞ்சம் குறையுது, 10 பைசா 20 பைசா குறையும், அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெரிய மேஜர் இம்பேக்ட். ஏன்னா கோவிட்ல வேற மாதிரி இருந்தது, உங்களை யார் வீட்லையும் சேர்க்க மாட்டாங்க, நீ யார் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னா எங்கேயும் போகாமல் மக்கள் இருந்தாங்க, பயத்தினால், உயிர் பயத்தினால இருந்தாங்க. இப்போ உயிர் பயம்லாம் இல்லை, செலவு பயம் தானே, சரி கடன் வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்னு. இப்போ இது பெரிய அளவில் உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு மார்ஜினல் இம்பாக்ட் தான் இதுலேயும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ யுஎஸ் ஈரான் வார் வந்து இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டே இருக்கும்னு யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சிரும் தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனால் 3 மாதம் கடந்து இன்னும் வந்து வார் முடியவே இல்லை, முடிகிற மாதிரியுமே தெரியல. ஸோ 3 மாதம் நடக்கும்போதே நமக்கு இவ்வளோ இம்பாக்ட் வந்து கொடுக்குது. ஸோ இன்னொரு இது ஒரு 3 மாதம் நீடிச்சது அப்படின்னா டிப்ரெஷன் வரதுக்கு இது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, டிப்ரெஷன் வராது. இப்போ நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எவ்ரி $10 விலை ஏறிச்சுன்னா 0.3 to 0.5 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஏறலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ 100லேருந்து 150 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் ஆகணும் 0.4னா 2% இன்ஃப்ளேஷன் ஏறிடும். இன்றைக்கி சராசரியாக 4லேருந்து 6%க்குள்ளே நம்ம இன்ஃப்ளேஷனை மேனேஜ் பண்ணுறோம் நினைக்கிறேன். அது 2% இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏற்றினா ஆகணும். ஏன்னா ரியல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, வட்டி நம்ம இன்ஃப்ளேஷன் இதை தாண்டி தான் ஒரு சராசரி மனிதனுக்கு அந்த பணம் இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் 8% இருக்குது வச்சுக்கோ, டெபாசிட் 6% தான் என்ன ஆகும், அவன் கை காசு 2% போய்டும். அப்போது இன்ஃப்ளேஷனை தாண்டி கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போது பேங்க்லாம் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாரும் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அதனால் இந்த மாதிரி திடீர்னு வார் இன்னும் 3 மாதம் 6 மாதம் போச்சுன்னா எக்கனாமிக் ஷாக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தான் இப்பயே கொஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பண்ணாதீங்க அப்படின்றப்போ. இது வந்து நீங்கள் அந்த வார் நிறுத்தினா கூட நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த எல்பிஜியோ எல்என்ஜியோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரப்போகிறது இல்லை. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரிலாம் அடி வாங்கிட்டாங்க. கத்தாரில் இருக்கட்டும், சவுதியில் இருக்கட்டும், எல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு அவங்களுக்கு 6 months ஆகுன்றாங்க. இப்போ லாஸ்ட் மாதம் தான் சவுதியில் பெட்ரோல்லாம் வந்து அங்கே டொமஸ்டிக் சப்ளைக்கே ஈஸியாக இருக்குது. அப்போ தான் நிறைய பிளான்ட்டில் இருக்கிறவங்க, அரமாக்கோ பிளான்ட் மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு லாஸ்ட் மந்த் ஏப்ரல் மாதம் ஒரு 20 தேதிக்கு வந்தவங்க வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணி அங்கே லோக்கல் டொமஸ்டிக் சப்ளைக்கே அவங்க ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போது எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்னும் லேட் ஆகும்ல. அப்போது ரொம்ப டேமேஜிங் கான்சிக்வன்ஸ் வரும். நம்ம எல்லாரும் என்ன ப்ரே பண்ணோன்னா, மிஸ்டர் ட்ரம்ப்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் இந்த வாரம் எதாவது யோசிச்சு பழிச்சு போகிறாங்கன்னு ஒரு 6 மாதம் விடுப்பா. அவருக்கு ஒரு எஸ்கேப் வேணும்ல, அவர் உள்ளே போய் மாட்டிட்டார், ஒரு எஸ்கேப் வேணும். அவர் என்ன சொல்லலாம், ஒரு 6 மாதத்துக்கு நான் விட்றேன், அதுக்குள்ளே திருந்தி வந்துடு அப்படின்னு சொல்லி வேணால் ஒரு 6 மாதம் பண்ணிவிட்டு அப்புறம் 6 மாதமும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி ஒரு சூழ்நிலை ஆச்சுன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ திடீர்னு ஈரான் என்ன சொல்கிறான், ஸ்ட்ரைட் ஹோம்ஸில் வரது எல்லாத்துக்கும் நான் டோல் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்றான். அப்போ டோல் கலெக்ட் பண்ணாலும் க்ரூடு ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் நிற்கும். ஸோ இவங்க 2 பேரும் மனசு வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா எக்கானமி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சர்வதேச அளவில் எல்லா நாடுகளுமே இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஒருவேளை இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே இப்போ ஆல்ரெடி 2.5 வருஷமாக வந்து சைட் வேஸில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மீண்டும் எடுத்துக்க இன்னும் 1 வருஷம் ஆகிடுமா சார்? இல்லை, அப்படி இல்லை. திடீர்னு நம்ம சர்ப்ரைஸாக 1 மாதத்தில் வார் ஸ்டாப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சர்ச்சார்ஜ், நீங்கள் 1991 குவைத் ஈராக் வார் நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, 10 ரூபா இருக்கும் பெட்ரோல் அப்போல்லாம். அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 25% சர்ச்சார்ஜ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 10 ரூபா இருக்க பெட்ரோல் வந்து 12,000 ரூபாய் ஆக்குனாங்க. அந்த மாதிரி ஏதாவது சர்ச்சார்ஜ் அப்படின்னா சர்ச்சார்ஜ் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இந்த சர்ச்சார்ஜ் இப்போ இந்த பெட்ரோலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், நான் சர்ச்சார்ஜ் வண்டி போடுவேன் அப்படின்னா சர்ச்சார்ஜ் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ட்ரை பண்ணலாம். வார் முடிகிறவருக்கும் ஒரு சர்ச்சார்ஜ்னு ஒன்று போடுறேன், வார்னு தான் நான் எடுத்துருவேன். கவர்மெண்ட் ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் இது வந்து 3 மாதமோ 6 மாதமோ இது ஓடும். அப்போ இன்ஃப்ளேஷன் 6 மாதம் தான் இருக்கும். அப்போ நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் கட் பண்ணாங்கன்னா அந்த பணம்லாம் கையில் இருக்கும்ல, அப்போ அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கோவிட்ல என்ன நடந்தது, மக்கள் யாருமே செலவு பண்ணல. கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏன் ஓடிச்சு, பெருசாக யாரும் செலவு பண்ணல. உயிருக்கு பயந்து எல்லாம் வீட்டுள்ளே இருந்தாங்க, ஹோட்டல் போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த பணம்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது. மார்க்கெட் திடீர்னு எல்லாம் நார்மலைஸ் ஆகிற மாதிரி கிடுக்குன்னு பங்குச்சந்தையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பங்குச்சந்தை இறங்கிட்ட போது செலவுகள் ஏதோ ஒரு நேரத்தில் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க திருப்பி வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ ருப்பி ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு க்ரூட் ப்ரைஸ்னால. இப்போ ருப்பி நல்லா கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேபிள் ஆகிற மாதிரினா எஃப்ஐஸ் நாளைக்கு பரவாயில்ல இந்தியாவில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இப்போ எஃப்ஐஸ் ஏன் இப்போ போயிட்டாங்க, வெளியில் எடுத்துன்னு போயிட்டாங்க. 27க்கு அப்புறம் 2024 செப்டம்பருக்கு அப்புறமே நம்மளோட வேல்யூவேஷன்ஸ்க்கும் ரிட்டர்ன்ஸ்க்கும் கேப் நிறைய இருந்தது. அதனால் இங்கேருந்து பணத்தை எடுத்துன்னு போனாங்க. இங்கே எடுத்துன்னு போன நேரத்தில் சவுத் கொரியா, தாய்வான், ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ், யூஎஸ்
இவங்க சைனாவில் கொஞ்சம் இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் மார்க்கெட் 100% 90% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னும் ஏஐ பபுள் வர மாதிரி ஒன்றும் தெரியல. அதனால அவங்க அங்கேயே தான் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போது 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்க்கு பெருசாக எஃப்ஐஎஸ் இன்ஃப்ளோ வராதனால மார்க்கெட் சைடு வைஸ் இருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப வேல்யூவேஷன் ஆச்சு. இனி அங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது, வேறு கண்ட்ரி பார்க்கணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரி வரதுக்கான சார்ஜஸ் இருக்குது. அப்போது எக்ஸிஸ்டிங் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணால் ஒரு 3 மாதம் 6 மாதம் போர்ட்ஃபோலியோ பார்க்காம நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டரு, நமக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி இருந்தாங்கன்னா அவங்களோட டென்ஷனும் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 9 மாதம் கழிச்சு மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வார் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி உங்களுக்கு.